ஹாய் வியூவர்ஸ், டெய்லரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது, பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, சைடில் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாமே ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி பிசுறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிசுறு மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போடும்போது நம்ம பாடியில் வந்து லைட்டாக உறுத்தின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உறுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ளவுஸோட சைட் ஜாயின் பண்ணுவோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடாகவே நம்ம வந்து எடுத்துகிட்டு ரெண்டுமே சேர்த்து ரைட் சைடாக வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, சரிங்களா, ரொம்ப அதிகமாக ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி. சரிங்களா, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடாக அதை வந்து நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுக்கணும். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம், ரொம்ப கம்மியாக கொடுக்கக்கூடாது, ஓரளவுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. டர்ன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும், இந்த மாதிரி ரொம்பவே ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு வந்து சைடில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட கரெக்டான பாடி மெஷர்மெண்ட்ஸில் நம்ம வந்து அளவெடுத்து, அதாவது நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து 1/4 இன்ச் அளவுக்கு ரைட் சைடாக வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ராங் சைடாக நம்ம வந்து டர்ன் பண்ணிவிட்டு அதில் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 1/2 இன்ச் அளவில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு உள்பக்கமும் பிசுறு தெரியாது, ரைட் சைடாக பார்க்கும்போதுமே நமக்கு வந்து பிசுறு தெரியாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா, சில பேர் வந்து நம்ம பட்டு ப்ளவுஸ்லாம் வியர் பண்ணும்போது லைட்டாக உறுத்துன மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கும். உள்ளாடியும் உங்களுக்கு வந்து பிசுறு ரா எட்ஜஸ் எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி வெளிப்பக்கமுமே நீட்டாக உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம ராங் சைடாக தான் ஸ்டிச் பண்ணுவோம், அதை வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடாக வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுப்போம். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட பட்டுப்பாவாடை சட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து குழந்தைங்களுக்கு உறுத்துது, சில பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு உறுத்துற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு, இல்லைனா நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போதே கூட நம்ம பட்டுப்பாவாடை இருக்கலாம், இந்த மாதிரி பிசுறு ரா எட்ஜஸ் உள்பக்கமாக பட்டு ப்ளவுஸில் உள்ளதெல்லாம் தெரியுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், உறுத்தவே செய்யாது, ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக, அதாவது ரைட் சைடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு நான் இப்போ வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். சரிங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கணும். நான் ரைட் சைடாக காமிக்கிறேன் பாருங்கள். ஃபினிஷிங்குமே நமக்கு வந்து நீட்டாக இருக்கும், சைட் ஜாயினிங்குமே நமக்கு நீட்டாக அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களுமே இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க எல்லாருமே இந்த டிப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.